ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டிலேயே வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 120 கிராம், கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா 2 டீஸ்பூன், அப்புறம் உங்களுக்கு தேவையான ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டாப்பிங்க்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். இப்போ அந்த பால்லேருந்தே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மைதா இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். மைதா இல்லைனா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாத மாதிரி. இப்போ நம்மளோட 1/2 லிட்டர் பாலில் இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பால் சீக்கிரமாக திக்காகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா இது வந்து அடி பிடிச்சிரும், அப்புறம் டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ வந்து இது கூட 120 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. பாலோட அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு அண்ட் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் மாற்றணும், சூடாக இருக்கும்போது இதை அரைக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கட்டிலாம் இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம அரைக்கும்போது ஒரு கப் பாலாடை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்குள்ளே தான் இந்த பால் வச்சுருந்தேன். இது எடுக்கும்போது இதிலேருந்து கிடைச்ச பாலாடை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு எடுக்கும்போது நல்லா திக்கான பாலாடை கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம்ல, இல்லை ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நுரையாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து அரைக்கிறத நிறுத்திட்டு இப்போ வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிடலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல்ஸாக இருக்குது. ஸோ ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக இதை இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு அகெயின் ஒரு 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். 6 to 8 ஹவர்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நைட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் வச்சு எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து இதை ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 4 o'clock ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அகெயின் 6 o'clock எடுத்து இதை அரைச்சிட்டு ஃப்ரீசருக்குள்ளே செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து இது வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட ஸ்கூப் இருந்தால் நீங்கள் வந்து அதை போட்டு ஸ்கூப் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலான கரண்டி வச்சு தான் எடுக்கிறேன். சில டைம்ஸ் வந்துட்டு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் அரைச்சி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது. அப்போ வந்து நீங்கள் அந்த 2 ஹவர்ஸ் கழிச்சு அரைச்சி வச்சுட்டு அகெயின் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் க்ரீமியாக வரும், பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதுக்கு மேலே நான் செஞ்சு வச்சுருந்த கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த மாதிரி நட்ஸ், கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்கோ சிப்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சம்மர் சீசனில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணட்டும். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thanks for watching. Take care. Bye bye.